பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி அவங்க ஆசையா வளர்த்த மகன் தொலைஞ்சு போனதுனால ரொம்ப கவலையோட அழுது புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் மனைவி கோவிலுக்கு போய் மகன் கிடைப்பானா இல்லையான்னு பூ போட்டு பார்த்திருக்காங்க. அந்த நேரத்துல கிடைக்க மாட்டாங்கன்றத உணர்த்துற மாதிரி சிவப்பு நிற பூ வந்ததுனால மனசுடைந்த மனைவி கவலையோட சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்து உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல மனைவி முந்தானையில ஒரு வெள்ளை நிற கரப்பாம்பூச்சி ஏறி இருக்கு. உடனே அரண்டு போன மனைவி எந்திரிச்சு முந்தானைய உதறி கரப்பாம்பூச்சியை கீழே தள்ளி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்து சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்துட்டு மாலை நேரத்துல சாமி அறையில விளக்கு போட்டுட்டு அந்த பெண் நிம்மதியா உட்காரும் போது கோவில்ல முந்தானையில ஏறின அதே கரப்பாம்பூச்சி அவங்க வீட்டுக்குள்ள உலா வந்திருக்கு. உடனே கோவில்ல இருந்த கரப்பாம்பூச்சி எதுக்காக வீட்டுக்கு வந்துச்சுன்னு புரியாம குழப்பத்தோட இருந்த மறுநாளே தொலைஞ்சு போன அவங்க மகனை ராமேஸ்வரத்துல இருந்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நொடியே மனைவி மகன் வந்துருவாங்கன்றத உணர்த்துறதுக்காக தான் கோவில்ல இருந்த கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதாகவும் மகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரப்பான் பூச்சி கண்ணுல தென்படலன்னு சொல்றாங்க.